வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, குக் வித் கோமாளி எவிஷனல் நடந்தது இதுதான். வெளியே தெரியாது ரகசியங்கள் உடைத்த வசந்த் வசி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இப்போது இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி கடந்த வாரத்தில் நடிகர் வசந்த் அவர்கள் எலிமினேஷன் செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் அவர் தன்னுடைய எலிமினேஷன் குறித்து தன் வருத்தத்தையும் முதல் முறையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமாக கருத்துக்களையும் பெற்று வருகிறது. ரியாலிட்டி நிகழ்ச்சியில் பேர் போன விஜய் டிவியில் பெரும் பிரச்சனைக்கு பிறகு குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தொடங்கி சில வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில இரண்டாவது எலிமினேஷன் கடந்த வாரத்தில் நடைபெற்றது. அதுல வசந்த் வசி எலிமினேஷனாக செய்யப்பட்டார். இது இணையதளத்தில் பல ரசிகர்களையும் அதிர்ச்சியை பெற்று வந்தது. ஏற்கனவே விஜய் டிவியில் பல ரியாலிட்டி நிகழ்ச்சியில் அன்பேர் எவிக்ஷன் நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்தது. பலருமே கருத்து தெரிவித்து வந்தாங்க. அதே போல இப்போது குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியிலும் நடந்திருக்கிறது என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சியின் பிரியாணி டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அதில் சரியாக சமைக்காத காரணத்தை சொல்லி நடிகர் அக்ஷய்குமார், பூஜா மற்றும் வசந்த் வசி மூவருமே டேஞ்சர் ஷோனுக்கு அனுப்பப்பட்டாங்க. அதில் அவர்களுக்கு கொடுத்த டாஸ்கில் வசந்த் வசி சரியாக சமைக்கவில்லை என்று சொல்லி அவர் எலிமினேஷன் செய்யப்பட்டார். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் சரியாக சமைக்க தெரியாத ஜோயா ஒவ்வொரு வாரமும் தப்பிக்கொள்றாங்க. ஆனால் ஏற்கனவே சமைக்க தெரிந்த வசந்த் வசி வெளியேற்றப்பட்டு விட்டார் என்று பலருமே கேள்வி எழுப்பி வந்தாங்க. இந்த நிலையில வசந்த் வசி இது குறித்து பேட்டியில் பேசுகையில், எனக்கு இதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. என்னுடைய குடும்பம் அடிமட்ட மிடில் கிளாஸ் குடும்பம் தான். வெளியே பார்க்கறதுக்கு நான் ரிச் போல தெரியும். ஆனால் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு மேலே வந்த குடும்பம் தான். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எதுவுமே கிடைக்காது. சின்ன வயதுல இருந்து சைக்கிள், அதற்கு பிறகு பைக் என்று அந்த ஸ்டேஜில் எல்லாமே குழந்தைகள் என்ன ஆசைப்படுகிறாளோ அதே போல நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று அதிக நாட்கள் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த மாட்டேன். அடுத்து என்ன நடக்கும்னு அதை நோக்கி போய் கொண்டிருப்பேன். அதே போலதான் இப்போது எனக்கு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் எவிக்ஷன் கூட தோன்றுகிறது. ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் நம் இதில் எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது. அதனால் தான் போகத்தான் நினைக்கிறேன். ஏற்கனவே எனக்கு சமைக்க தெரியும். எங்க வீட்டில் நன்றாக சமைக்கிறேன் என்று எல்லோருமே சொல்லுவாங்க. நான் சமைக்கிறது அக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா அழகாக சமைப்பாங்க. அதை ரசிச்சு சாப்பிடுவாங்க. ரசிச்சு சாப்பிடலாம், அதை விரும்பி சமைக்கவும் தொடங்கிவிட்டேன். அதனால் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் நான் குழந்தைகள ஒவ்வொரு சீசனும் முயற்சி செய்தேன். இப்போது கிடைத்தது அது புஷ்லின் போய்விட்டது. அந்த பேட்டியில வசந்த் வசி பேசியிருக்காங்க. இந்த பேட்டி கீழே கமெண்ட்கள் செக்ஷன்ல அதிகமான ரசிகர்கள் இது அன்பேர் எவிக்ஷன் என்று வசந்த் வசிக்கு ஆறுதல் கூறி வராங்க. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.